வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில ஜூன் 17 இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். நம்ம ரேவதி என்ன பண்றாங்கன்னா, இது மாதிரி கார்த்திகிட்ட என்ன சொல்ற, அவளுக்கு கல்யாணம் ஆகிட்டா அப்படின்னு சொல்லி அதிர்ச்சி ஆகுறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த துர்காவோட ரூம போயிட்டு பார்க்கும் பொழுதுதான் துர்கா தப்பான முடிவு எடுக்கிறத பார்த்துட்டு பேரதிர்ச்சியாகி, என்ன துர்கா இப்படி பண்ற அப்படின்னு கேட்டதோட துர்கா சொல்றாங்க, இல்லக்கா, இது மாதிரி அம்மாவோட பிடிவாதத்தினால என் லைஃப் டோட்டலா ஸ்பாயில் ஆக போகுதுக்கா. தேவையில்லாம ஏன் தான் அம்மா இப்படி பண்றாங்க. அதான் எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன்னு. விருப்பம் இல்லை அப்படின்னா அப்படியே விற்ற வேண்டியது தானே. அதை விட்டுட்டு அவங்க பாட்டுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தத்தை கொண்டுட்டு வந்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு வற்புறுத்துறாங்க. அதனாலதான் நான் நவீன கல்யாணம் பண்ணிட்டேன். நவீன் என்ன உயிருக்கு உயிரா காதலிக்கிறாரு அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் அவரை உடனேயே நான் கல்யாணம் பண்ணிட்டேன். இங்க பாருக்கா, நான் எடுத்த முடிவு தப்புதான். ஆனா அம்மா உன் லைஃப எப்படி உனக்கு பிடிக்காத மாதிரி அமைச்சு கொடுத்துட்டாங்களோ அதே மாதிரி என் லைஃபையும் ஸ்பாயில் ஆக்கிடுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் எனக்கு பிடிச்ச ஒருத்தரை நான் கல்யாணம் பண்ணிட்டேன். இப்ப அம்மா தாம்பூல தட்டு மாத்தினத்தோட என்னால சுத்தமா பார்க்கவே முடியல. இது மாதிரி நான் ஒருத்தரை கல்யாணம் பண்ண பிறகு எனக்கு இன்னொருத்தரை நிச்சயம் பண்றது எவ்வளவு வேதனை தெரியுமா. அதனாலதான் என்னோட லைஃபையே முடிச்சுக்கலான்னு நினைச்சிட்டேன். இது கேட்டதோட செம அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ரேவதி. என்னடி இப்படி பேசுற, இங்க பாரு, கூடிய சீக்கிரம் உனக்கு ஒரு நல்ல முடிவை எடுத்து கொடுக்கறேன், நீ கவலைப்படாத. அம்மா கிட்ட சொல்லி எப்படியாவது நான் சம்மதிக்க வச்சிடறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருடி. துர்கா சொல்றாங்க, இல்லக்கா, அம்மாவோட பிடிவாதத்தை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். அம்மா கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டாங்க. என்ன நடந்தாலும் சரி, அவங்களோட முடிவுதான் அவங்களுக்கு பெருசு. அதனால கண்டிப்பா என்ன வந்துட்டு நவீன் கூட சேர்த்து வைக்க மாட்டாங்க அக்கா. அப்ப கார்த்திக் சொல்றாரு, துர்கா, கோவில் கும்பாபிஷேகம் முடியட்டும். கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்சதோட நான் அத்தைக்கிட்ட சொல்லி உங்க 2 பேரையுமே சேர்த்து வைக்கிறேன், சரியா? இதை கேட்டதோட துர்காவும் சரி அப்படிங்கிறாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, அதான் ராஜா சொல்லிட்டாருல்ல, இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்காத. அதை கேட்டதோட துர்காவும், சரிக்கா, நான் மறுபடியும் இந்த மாதிரி முடிவு எடுக்க மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்ததுக்கு என்ன மன்னிச்சிருக்கா. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, சரி இங்க பாரு, நீ என்னோட செல்ல தங்கச்சி. நீ இந்த மாதிரி முடிவு எடுக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு, சரியா? இது கேட்டதோட துர்காவும், சரிக்கா, நான் தப்பான முடிவு தாக்கா எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி முடிவு எடுக்க மாட்டேங்க்கா அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாங்க. அப்புறமா ரேவதி அங்கேருந்து ரூமுக்கு வராங்க. கார்த்திகிட்ட ரேவதி கேக்குறாங்க, என்ன ராஜா இது, துர்கா எவ்வளவு ஸ்ட்ராங்கான பொண்ணு, இப்படியெல்லாம் முடிவெடுப்பா அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்ப கார்த்திக் சொல்றாரு, துர்கா மனதளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்படி திடீர்னு அத்தை வேற யாரையோ துர்காவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னதோடதான் துர்கா இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்கா. இல்லைன்னா அவ இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. பாவம் துர்கா, நம்ம தான் சீக்கிரம் அத்தை கிட்ட சொல்லி 2 பேரையும் சேர்த்து வைக்கணும். ரேவதி சொல்றாங்க, ஆமா. அப்ப கார்த்திக் சொல்றாரு, சரி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ரேவதி கேக்குறாங்க, யார பார்க்க போற, பாட்டிய பார்க்க போறியா? கார்த்தி அதிர்ச்சியாகி திரும்பி பாக்குறாரு, என்ன சொன்ன? ரேவதி சொல்றாங்க, இல்ல, நான் சும்மாதான் கேட்டேன். கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப நம்ம ரேவதி நினைக்கிறாங்க, இவன் கண்டிப்பா பாட்டியை தான் சந்திக்கிறதுக்காக போறான் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக் என்ன பண்றாருன்னா, நேரா கோவிலுக்கு போறாரு. அங்க போயிட்டு கோவில்ல சாமி கும்பிடுறாரு. இன்னொரு பக்கம் ரேவதியும் எதேச்சியா கோயிலுக்கு வராங்க. அப்ப அந்த இடத்துல நம்ம ஜானகிய பாக்குறாங்க.
அப்ப ரேவதிக்கு கையில பெயின் அதிகமாயிருது. அப்ப ரேவதி அந்த இடத்துல ஐயோ அம்மா கை வலிக்குதே அப்படின்னு சொல்லி சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஜானகி அங்கேருந்து ஓடி வந்து அம்மாடி என்னமாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. ரேவதி சொல்றாங்க, எனக்கு கையில அடிபட்டு இருந்துச்சுல்ல, கையில பெயின் அதிகமாயிருச்சு, என்னால எதுவுமே பண்ண முடியலம்மா அப்படின்ட்டு அழுகுறாங்க. ஜானகி கேக்குறாங்க, யாரு கூடயாவது வந்தியாம்மா வீட்ல இருந்து? ரேவதி சொல்றாங்க, இல்லம்மா, மனசு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, அதான் கோவிலுக்கு நடந்தே வந்தேன். இது கேட்டதோட அவங்க சொல்றாங்க, என்னம்மா இது, இந்த நேரத்துல இப்படி எல்லாம் நடந்து வரலாமா? இங்க பாரு, வா நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டு நேரா நம்ம ரேவதிய வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போயிட்டதோட மைதிலி நேரா நம்ம ரேவதிய பார்த்து வாங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. ரேவதியோட கையில அதிகமான வலி இருக்கிறத நம்ம மைதிலி நோட் பண்றாங்க. அப்ப அவங்க கேக்குறாங்க, என்னத்த ஆச்சு? ஜானகி சொல்றாங்க, நான் கோவிலுக்கு போயிருந்தேன், அப்போ இந்த பொண்ணு சாமி கும்பிட வந்திருந்தது, கை வலியால துடிச்சு போனுச்சு, அங்க யாருமே இந்த பொண்ணை கண்டுக்கல, நான் இந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, வலி தாங்க முடியலம்மா. அப்ப நம்ம ஜானகி சொல்றாங்க, நீ இதே மாதிரி கட்டு போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால பெயின் தான் ரொம்ப அதிகமாகும், எனக்கு தெரிஞ்ச ஒரு மூலிகை வைத்தியம் இருக்கு, அதை உனக்கு பண்ணி தரேன் வா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மூலிகைய அரைக்கிறாங்க. மூலிகையை அரைச்சி கையில போட்டு விடுறாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, இப்ப கொஞ்சம் வலி தேவலையா இருக்கு, கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மைதிலி சொல்றாங்க, அத்தை இந்த மாதிரி மூலிகை வைத்தியம் பண்றதுல சரியான ஆளு. இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, ஆமா, முதல் தடவை மருந்து போட்டு விட்டப்பயே சரியாகிருச்சு அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. அப்புறமா மைதிலி கேக்குறாங்க, சரிம்மா, வீட்டுல யாராவது உன்னை தேட போறாங்க? ரேவதி சொல்றாங்க, ஆமால அப்படின்னு திரும்பும் பொழுது அந்த தீபாவோட போட்டோவை பாக்குறாங்க. பார்த்துட்டு இவங்களை பார்த்தாலே எனக்கு வந்துட்டு ஏதோ இவங்க எனக்கு சொந்தக்காரவங்க மாதிரியே தோணுது. அதுக்கு மைதிலி சொல்றாங்க, தீபா அந்த அளவுக்கு நல்ல பொண்ணு, தீபா வந்துட்டு யாருக்குமே வந்துட்டு கெடுதலைன்னு நினைக்க மாட்டா, ஆனா இவ்வளவு சீக்கிரம் கடவுள் அவளை எடுத்துக்கிட்டாங்க. அப்பதான் ரேவதி சொல்றாங்க, கடவுள் இந்த மாதிரி நல்லவங்களை தான் கூடிய சீக்கிரம் கூப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஜானகி சொல்றாங்க, அம்மாடி ரேவதி, இன்னைக்கு என் பொண்ணுக்கு பிறந்த நாளுமா, என் பொண்ணோட போட்டோவுக்கு முன்னாடி அவளுக்கு புடவை வச்சு சாமி கும்பிட்டுட்டு அந்த புடவைய யாருக்காவது கொடுக்கறது வழக்கம், நீ இந்த வாட்டி அந்த புடவைய வாங்கிக்கிறியாமா? இது கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா தீபாவோட போட்டோவுக்கு முன்னாடி அந்த புடவைய வச்சு சாமி கும்பிடுறாங்க. சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ரேவதிக்கு அந்த புடவைய கொடுக்குறாங்க. அப்ப மைதிலி சொல்றாங்க, அம்மாடி, அப்படியே இந்த புடவைய நீ கட்டிட்டு வந்தியன்னா எங்களுக்கு அப்படியே தீபாவை பாக்குற மாதிரி இருக்கும். இதை கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, அதுக்கு என்ன, நான் போய் கட்டிட்டு வரேன் அப்படின்ட்டு நேரா ரூமுக்குள்ள போயிட்டு புடவை கட்டிக்கிட்டு வராங்க. ஜானகி ரேவதிய பார்த்ததோட எமோஷனல் ஆகுறாங்க. ஜானகி சொல்றாங்க, என் பொண்ணு தீபாவா பாக்குற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி கவலைப்படுறாங்க. ரேவதி ஜானகிய பார்த்துட்டு சமாதானப்படுத்துறாங்க, அம்மா கவலைப்படாதீங்கம்மா, நானும் உங்களுக்கு பொண்ணு மாதிரி தானே அப்படின்னு. அப்ப நம்ம மைதிலி சொல்றாங்க, இப்படிதான் எப்ப பார்த்தாலும் தீபாவை நினைச்சே இவங்க உடம்ப கெடுத்துக்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் தீபா இறந்துட்டான், அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏதோ கடவுள் சீக்கிரம் தீபாவை கூப்பிட்டுக்கிட்டாரு, அதனால என்ன பண்றது, நமக்கு நடக்க வேண்டியது தானே நடக்கும். இவங்க இந்த அளவுக்கு வேதனைப்படுறாங்க அப்படின்னா தீபாவோட புருஷன் கார்த்திக், அவரு எந்த அளவுக்கு வேதனைப்படுவாரு, அவரை நினைச்சாலே எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு மைதிலி சொல்றாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, நீங்க அவரை பத்தி சொல்லும் பொழுது எனக்கு அவரை பார்க்கணும் போல இருக்கு, அவரு இப்ப எங்க இருப்பாரு? அப்ப மைதிலி சொல்றாங்க, அவரு ரொம்ப பெரிய பிசினஸ்மேன், அவரை போயிட்டு சந்திக்கிறதே ரொம்ப பெரிய கஷ்டம் தெரியுமா, அவரு இந்த ஊருக்குள்ளேயே இல்ல, அவரு இப்ப வெளிநாட்டுல இருப்பாரு பிசினஸ் சம்பந்தமா அப்படின்னு சொன்னதோட ரேவதியும், அப்படியா, இந்த பொண்ணை இழந்த பிறகு அவர் எதுவும் கல்யாணம் பண்ணிக்கலையா? மைதிலி சொல்றாங்க, அவரு ஒரு நல்ல லைஃப அமைச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா ரேவதி சொல்றாங்க, சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்ட்டு நேரா வீட்டுக்கு போறாங்க. அங்க வந்துட்டு நம்ம ரேவதி நேரா கார்த்திக் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது கார்த்திக் ரேவதியோட கைய பார்த்து, என்ன இது கையில போட்டிருந்த கட்டு எங்க ரேவதி? அப்ப ரேவதி சொல்றாங்க, அன்னைக்கு
வீட்டுக்கு வேலைக்கு கூட ஒரு அம்மா வந்தாங்கல்ல, அவங்க வீட்டுக்கு இன்னைக்கு போயிருந்தேன். அவங்க பொண்ணுக்கு இன்னைக்கு பிறந்த நாளாம். அதனால இந்த புடவை வச்சு சாமி கும்பிட்டாங்க. சாமி கும்பிட்டுட்டு அந்த புடவைய என்கிட்ட கொடுத்தாங்க. அந்த புடவை தான் இது. நல்லா இருக்கா? இது கேட்டதோட கார்த்திக் சொல்றாரு, புடவை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா கார்த்திக் துண்ணூறு கொடுக்கறாரு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்ல எனக்கு கைனால பூச முடியாது, நீ பூசி விடு. கார்த்தியும் ரேவதியோட நெத்தியில குங்குமத்தை வச்சு விடுறாரு. ரேவதியும் சந்தோஷமா எடுத்துக்கிறாங்க. அப்புறமா நம்ம ரேவதி சொல்றாங்க, ஆரம்பத்துல நவீன் துர்காவுக்கு நவீன பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் எப்படி அவ ஏத்துக்கிட்டா? அத்த கார்த்திக் சொல்றாரு, ஒரு ஒரு சில பேரு மனசுக்குள்ள காதல் இருந்தாலும் வெளியில சொல்ல மாட்டாங்க. அந்த சூழ்நிலையில தான் அவ இருந்திருக்கா. இது கேட்டதோட நம்ம ரேவதியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. ரேவதி கார்த்திய காதலிக்கிறாங்க. அதனாலதான் ரேவதி வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. அப்புறமா கார்த்திக் சொல்றாரு, சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப நம்ம ரேவதி நினைக்கிறாங்க, துர்காவோட நிலைமையில தான் நானும் இருக்கேன். எப்படி துர்கா நவீன அவளுக்கே தெரியாம லவ் பண்ணாலோ அதே மாதிரிதான் இப்ப நானும் இருக்கேன். எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, ஆனா என்னால உங்ககிட்ட என்னோட காதலை வெளிப்படுத்த முடியல அப்படின்னு ரேவதி ரொம்ப கவலைப்படுறாங்க. அதே நேரம் நம்ம பரமேஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு வீட்டுக்கு நிறைய பேக்ஸோட வராங்க. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம ரேவதி வந்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க, என்ன இது அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரியும் கோவப்படுறாங்க. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா பாத்தியாக்கா, இப்பதான் இந்த கிழவிய பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம், அவ பாட்டுக்கு வந்துகிட்டு இருக்கா பாரு வீட்டுக்குள்ள. ராஜராஜா சொல்றாரு, இங்க பாரு, தேவையில்லாம பேசாத சந்திரா எங்க அம்மாவை பத்தி. பரமேஸ்வரி அங்கேருந்து வந்துட்டு, சாமுண்டீஸ்வரி எப்படி இருக்க? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், கும்பாபிஷேகத்துக்கு மட்டும்தான் நாங்க வரோம்னு சொன்னோம். தேவையில்லாம இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணக்கூடாது அடிக்கடி வந்துன்னு நான் உன்கிட்ட சொன்னனா இல்லையா? எதுக்கு நீ தேவையில்லாம இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இது கேட்டதும் நம்ம கார்த்திக் சொல்றாரு, இங்க பாருங்க, அவங்க ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் வந்திருப்பாங்க போல. அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத கேளு. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம வந்து வீட்டுக்குள்ள தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கா? உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதே நேரம் நம்ம ராஜராஜா சொல்றாரு, இங்க பாரு சாமுண்டீஸ்வரி, அம்மா ஏதோ முக்கியமான விஷயமா தான் வந்திருப்பாங்க போல. அப்பதான் பரமேஸ்வரி சொல்றாங்க, ஆமா முக்கியமான விஷயமா தான் வந்திருக்கேன். இது மாதிரி என் குடும்பத்துல உள்ள ஒருத்தவங்களோட பிறந்த நாள், அதனால உங்க எல்லாருக்கும் இந்த பரிசை கொடுத்துட்டு போகலான்னு வந்திருக்கேன். இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, தேவையில்லாம என்ன டென்ஷன் படுத்தாதீங்க, கொண்டுட்டு போங்க அப்படின்னு சொன்னதோட நம்ம பரமேஸ்வரி சொல்றாங்க, சாமுண்டீஸ்வரி இதெல்லாம் நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ட்டு அந்த பையெல்லாம் அங்க வச்சுட்டு, ராசராசா போயிட்டு வரப்பா அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா யாரோட பர்த்டேக்குக்கா இவ இவ்வளவு கொண்டாந்து வச்சுட்டு போறா? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, கேள்விப்பட்டேன், இவளோட பேரன் கார்த்தின்னு இருக்கான்னு, அவனுக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆகிருச்சு, அவன் பொண்டாட்டி இறந்து போயிட்டா, அவளுக்கு இன்னைக்கு பிறந்த நாளாம், அதுக்காக தான் இதை கொண்டாந்து கொடுத்துட்டு போறாங்க. இதை கேட்டதோட செம ஷாக் ஆகுறாங்க நம்ம கார்த்திக். எப்படி தீபாவோட இறந்த நாள் பிறந்த நாள்லாம் இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சந்திரா சொல்றாங்க, அவளுக்கு பிறந்த நாளுக்கு எதுக்குக்கா நம்ம வீட்டுக்கு கொண்டாந்து கொடுத்துட்டு போகணும்? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, மறுபடியும் உறவை புதுப்பிக்கிறதுக்காக இவ பல வகையில பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா, இவளுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறாங்க. ராஜராஜா கேக்குறாரு, சாமுண்டீஸ்வரி அப்படி அம்மா என்ன உறவு புதுப்பிக்கிறதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்ற? யாருக்கோ பிறந்த நாள், அதனால அவங்க இந்த ட்ரெஸ் எல்லாம் கொண்டாந்து கொடுத்துட்டு போறாங்க, பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ, இல்லைன்னா ஓரமா தூக்கி போடும். அதை விட்டுட்டு என் அம்மாவை இப்படி மட்டமா பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை சாமுண்டீஸ்வரி. இது கேட்டதும் சாமுண்டீஸ்வரி, வர வர உங்களோட அம்மா பிராணம் அதிகமாயிட்டே போகுது, வர வர உங்க அம்மா தான் ரொம்ப முக்கிய மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க,
ஏன் அம்மாவை இழந்துட்டு நிக்கிறேனே, அதை பத்தி நீங்க யோசனை பண்ணி பாத்தீங்களா? அப்ப ராஜராஜா கேக்குறாரு, உங்க அம்மா இறந்துட்டாங்க, அதனால உங்க அம்மாவை உன்னால பார்க்க முடியல. ஆனா எங்க அம்மா எங்க அப்பா வந்துட்டு உங்க அம்மாவை அவமானப்படுத்தினது என்னமோ ஒரு ஒரு நேரம்தான். ஆனா 25 வருஷமா எங்க அம்மாவை நீ அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கியே, அது என்ன நியாயம் சாமுண்டீஸ்வரி? அப்ப சந்திரா கேக்குறாங்க, ஆமா இவ்வளவு கேள்வி கேக்குறாங்களே, எங்கேயாவது அந்த கிழவி உசுர விடுறாளா? எங்க அம்மா உசுர விட்டுட்டாங்கல்ல. இது கேட்டதோட ராஜராஜா டென்ஷன் ஆகுறாங்க. இங்க பாரு, தேவையில்லாம பேசாத. அப்ப சந்திரா கேக்குறாங்க, ஆமா நான் உண்மையா தானே கேக்குறேன், எவ்வளவு கேள்வி கேட்டாலும் அந்த கிழவி உசுர வச்சுக்கிட்டு தானே இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப மோசமா பேசுறாங்க. இதை கேட்டுட்டு கார்த்திக் ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. இருந்தாலும் ரொம்ப ஓவரா பேசுறீங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திகை காமிக்கிறாங்க. நம்ம கார்த்திக் சொல்றாரு, இங்க பாருங்க இந்த பிரச்சனைய இதோட விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அங்க உள்ளவங்களை கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரேவதி அவங்க ரூமுக்கு போயிட்டு நேரா நம்ம ரேவதி கிட்ட, பாவம் பாட்டி, ஏன் தான் அத்தை இவ்வளவு மோசமா கோவமா நடந்துக்கிறாங்க? அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அதான் எனக்கும் தெரியல, ஏன் தான் இப்படி கோவமா நடந்துக்கிறாங்க அப்படின்னு. அம்மாவுக்கு கொஞ்சமாவது கோவம் குறையும் அப்படின்னு பார்த்தா இருக்க இருக்க கோவம் அதிகமாயிட்டே தான் போகுது அப்படின்னு. அப்ப கார்த்திக்கு ஒரு முக்கியமான போன் வருது. கார்த்திக் போன் எடுத்துக்கிட்டு வெளியில வராரு. அப்ப கார்த்திக் போன் பேசுறத ரேவதி கவனிக்கிறாங்க. கார்த்திக் இங்கிருந்து போன் எடுத்துக்கிட்டு கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. ரேவதி நினைக்கிறாங்க, கண்டிப்பா யாரையோ சந்திக்கிறதுக்காக தான் போறான் அப்படின்னு. கார்த்திக் அங்கிருந்து ரேவதி தீபாவோட சமாதிக்க போறாங்க. ரேவதி கார்த்தியா ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. கார்த்திக் நேரா தீபாவோட அந்த சமாதிக்கு முன்னாடி போயிட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டு நிக்கிறாங்க. இத நம்ம ரேவதி பாக்குறாங்க. பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. இவன் எதுக்கு அந்த ஜானகி அம்மாவோட பொண்ணு ஆஹ் சமாதிக்கு முன்னாடி நிக்கிறான், இவன் எதுக்காக இங்க நிக்கிறான் அப்படின்னு ரேவதிக்கு சந்தேகம். அப்ப கார்த்திக் திரும்பி பாக்குறாரு. பார்த்தா ரேவதி நின்றுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கார்த்திக் அதிர்ச்சி ஆகுறாரு. கார்த்திக் அங்கேருந்து ரேவதி கிட்ட, நீ எப்படி இங்க வந்த? அப்ப ரேவதி சொல்றாங்க, எதுக்காக நீ இந்த பொண்ணோட போட்டோவுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்க? அப்ப கார்த்திக் சொல்றாரு, இந்த பொண்ணுக்கு தான் இன்னைக்கு நினைவு நாள், பிறந்த நாள். இதை கேட்டதோட அதிர்ச்சி ஆகுறாங்க ரேவதி. இந்த பொண்ணுக்கு நினைவு நாள் அப்படிங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? அப்ப கார்த்திக் சொல்றாரு, இந்த பொண்ணு என்னோட ஒய்ஃப். இதை கேட்டதோட கார்த்திக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.